திருநெல்வேலி மாவட்டம் தென்காசி அருகே மூலிகை மருந்து சாப்பிட்ட நாட்டு மருத்துவர் உள்ளிட்ட 3 பேர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தென்காசி மலையான் தெருவைச் சேர்ந்த நாட்டு வைத்தியரான முத்துப்பாண்டி அங்கு அழகப்புரம் பகுதியில் ஒரு தோட்டத்தில் வைத்து நாட்டு மருந்து தயாரித்து வழங்கி வந்தார். வயிற்றுக் கோளாறு, இரத்த அழுத்தம், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கு நாட்டு மருந்து தயாரித்து வழங்கி வந்தார் அவர். தென்காசியின் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் இவரிடம் மருந்து வாங்கி சாப்பிடுவது வழக்கம். இந்நிலையில் அவரது தோட்டத்தில் மருந்து சாப்பிட்ட சில நிமிடங்களில் 3 பேர் அங்கேயே மயங்கி விழுந்தனர். மேலும் நாட்டு மருத்துவர் முத்துப்பாண்டியும் மயங்கி விழுந்தார். அவர்களை மீட்டு தென்காசி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே நாட்டு மருத்துவர் முத்துப்பாண்டி மற்றும் இருளாண்டி உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். இப்படி நாட்டு மருந்து சாப்பிட்டு இதாகிட்டு 3 பேர் இதாகிட்டாங்க. ஒரு ஆள் ஐக்ரௌண்டு கொண்டு போயிருக்காங்க. இவங்க எங்கள் அப்பாவுக்கு ஒரு 6 மாதமாக எடுத்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 15 நாளாக இது கொடுத்துருக்கான், மருந்து கொடுத்துட்ருக்கான் அப்படின்னு கேள்வி வந்தது. இன்றைக்கி இன்றைக்கி ஏதோ தைலம் தயாரிச்சிருக்காங்க. அவளுக்கு தைலம் தயாரித்து சாப்பிட்ருக்காங்க. 3 பேர் இறந்துட்டாங்க. இதனிடையே மலிவு விலையில் மருந்து கிடைக்கிறது என்பதற்காகவும் போதிய விழிப்புணர்வு இல்லாததன் காரணம்தான் இந்த உயிரிழப்பிற்கு காரணம் என்கின்றனர் சுகாதாரத்துறையினர். மேலும் இந்த உயிரிழப்பு தொடர்பாக உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனையின் மூலம் அவர்கள் குடித்த மூலிகை மருந்தின் தன்மை குறித்து பரிசோதனை செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தனர். இதனிடையே நாட்டு மருந்து தயாரிப்பின் போது அதில் பள்ளி விழுந்ததா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. நான் போகும்போது அவங்க சேரில் இருந்து சேர் போட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் தோட்டத்துக்கு போகும்போது தோட்டத்துக்கு போய் மோட்டரை போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வரும்போது அவங்க கீழே நின்று ஒரு தைலம் காய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க. தைலம் காய்ச்சிக்கிட்டு பேசிகிட்டு தான் இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு ஆளாக தூக்கிட்டு ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கிட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். தைலத்தில் வேறு என்னமோ விழுந்ததா என்னன்னு தெரியல. இந்த சம்பவம் குறித்து தென்காசி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 பேர் உயிரிழப்புக்கு நாட்டு மருந்துதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என போலீசார் விசாரித்து வருகின்றனர். சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.